மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. மாநாட்டில் தென் மாநில முதல்வர்கள் மற்றும் துணைநிலை கவர்னர்கள் பங்கேற்றனர். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் விஜய் சர்பிரைஸ் கிஃப்டாக ஒரு பேக்கை கையில் கொடுத்தார். பெங்களூரு மெட்ரோவை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என அமித்ஷா தலைமையில் நடந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் முதல்வர் விஜய் பேசினார். தமிழகத்துக்கு நியாயமான நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். மாநிலங்களின் செயல்திறன், வளர்ச்சி, முதலீடுகளை கருத்தில் கொண்டு நியாயமான நிதி பகிர்வை வழங்க வேண்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்தார். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் பேசிய முதல்வர் விஜய், போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கிடையே கூட்டமைப்பு தேவை, நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என கூறினார். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் தங்களின் பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடாது என்றும் எந்தவொரு மாநிலத்தின் உரிமையும் குறையாது என்றும் மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். மாநிலங்களுக்கு இடையே உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க முடியும் என தென்மண்டல மாநாட்டில் முதல்வர் விஜய் பேசினார். மேகதாது அணையால் தமிழகத்திற்கு தான் அதிக பலன், கர்நாடகாவுக்கு அல்ல என கர்நாடகா முதல்வர் சிவக்குமார் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் குடிநீர் தேவையை கருதியே அணை கட்டப்பட உள்ளது என்றார். தண்ணீர் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரித்துவிடக்கூடாது. ஒத்துழைப்பு அடிப்படையில் நதிநீர் பிரச்சினைகளை அணுக வேண்டும் என தென்மாநில முதல்வர் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேசினார். மேகதாதுவில் அணை கட்டி நீரை சேமிப்பதால் தமிழகம், கர்நாடகா என இரண்டு மாநிலங்களும் பயனடையும் என தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேசினார். நீரை சேமித்து வைப்பதால் வறட்சி உள்ளிட்ட நெருக்கடியான காலங்களில் பயன்படுத்த முடியும் என்றார். முல்லை பெரியாறு அணையை புதியதாக கட்டுவதற்கு கேரளம் தயாராக உள்ளது என முதல்வர் சதீசன் தெரிவித்துள்ளார். புதிய அணை கட்டப்பட்டாலும் தமிழகத்திற்கு வரவேண்டிய முழு நீர் பங்கும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றார். கேரளம், கர்நாடகா, தமிழகத்தை இணைக்கும் வனப்பகுதி வழியாக இரவு நேரம் செல்ல போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்தார். இதனால் வர்த்தகம், வணிகத்துக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது என்றார். சென்னை, பெங்களூர், அமராவதி இடையே புல்லட் ரயில் தேவை என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவை இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் சேவை தேவை என்றார். புதுச்சேரியின் குடிநீர் தேவையை போக்க தமிழகத்தின் சாத்தனூர் அணையிலிருந்து தனி குழாய் மூலம் தண்ணீர் கொண்டுவர வேண்டும் என தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தினார். சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் தென் மாநில முதல்வர்கள் பங்கேற்ற குழு புகைப்படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் சட்டசபையில் இன்று நடந்தது. எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். சவுதி அரேபியா கடற்பகுதியில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சீர்காழியைச் சேர்ந்த மீனவர் மாவீரன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் 5 நாட்களுக்கு பிறகு சட்டசபையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் கொல்லப்பட்ட மீனவர் மாவீரனின் உடலை தமிழகம் கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் தெரிவித்தார். சவுதி அரேபிய கடல் பகுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் இருந்த மயிலாடுதுறை மீனவர் சங்கர் சிகிச்சை பலனின்றி பலியானார். மகளிரை தொழில் முனைவோராக்க சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் 7015 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என சட்டசபையில் அறிவித்தார் அமைச்சர் காந்திராஜ். விவசாயிகளுக்கு 5000 கோடி ரூபாயில் ஊரக தொழில் கடன் 9% வட்டியில் வழங்கப்படும் என்றார். கூட்டுறவு உற்பத்தி பொருட்களின் தரத்தை உயர்த்தி லாபம் பெருக்க வெற்றி என்ற பொது வணிக சின்னத்தை அமைச்சர் காந்திராஜ் சட்டசபையில் அறிமுகப்படுத்தினார். தமிழகத்தில் உணவு தானியங்களை சேமிக்க ரூபாய் 81.60 கோடியில் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 15 சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் சட்டசபையில் தெரிவித்தார். தமிழகத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கை 39 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். காவிரி விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளதால் முதல்வர்கள் கூட்டத்தில் அது குறித்து விவாதிக்கப்படவில்லை. தொகுதி மறுவரையறை குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார்.
கடந்த ஆட்சியாளர்களால் தீர்க்கப்படாத நீண்டகால பிரச்சினையான தாமிரபரணி ஆறு பிரச்சினையை தற்போதைய அரசு உரிய திட்டங்கள் மூலம் விரைவில் ஒரு நிரந்தர தீர்வை வழங்கும் என அமைச்சர் மரிய வில்சன் உறுதியளித்துள்ளார். நவீன அரிசி ஆலைகள் மூலம் டபுள் பாயிலிங் மற்றும் பாலிஷ் செய்து தரமான அரிசி வழங்க கூடுதலாக ரூபாய் 2500 கோடி செலவாகும் என்றும் அதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் சட்டசபையில் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ரேஷன் அரிசி பெரும்பாலும் இட்லி மாவுக்கே பயன்படுவதால் மக்கள் நேரடியாக சமைத்து சாப்பிடும் வகையில் சன்ன ரக நெல் உற்பத்திக்கு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கி அரிசியின் தரத்தை உயர்த்த அரசு முயல்கிறது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். நெல் பயிரிட்டு சாப்பிடும் அண்ணன் KN நேரு ரேஷன் அரிசி சாப்பிடுவதாக கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. ரேஷன் கடைகளில் கிடைக்கும் அரிசியின் தரம் குறித்து அவரவர் மனசாட்சிக்கு தெரியும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். ஆந்திர அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் உறுதியளித்தார். விவசாயிகளுக்கு பிரச்சினை என்றால் முதல்வர் விவசாயிகள் பக்கம்தான் நிற்பார். NLC நிறுவனம் குறித்து சட்டசபை உறுப்பினர்கள் தெரிவிக்கும் புகார்கள் தொடர்பாக விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. NLC நிர்வாகம் மீது தவறு இருந்தால் உரிய நடவடிக்கையை அரசு எடுக்கும் என அமைச்சர் கீர்த்தனா கூறினார். தலைமைச் செயலகத்தில் MLA-க்களுக்கு வழங்க 6 வகையான கார்களை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. சோதனை ஓட்டத்திற்காக மஹிந்திரா நிறுவனத்தின் XUV 3X0, XUV 7X0, பொலிரோ நியோ மற்றும் ஸ்கார்பியோ போன்ற கார்கள் தலைமைச் செயலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் நம் மண்ணில் சுதந்திர கனவை ஏற்றிய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு நாளில் அவரது தியாகத்தை போற்றி வணங்குவோம். வீரம் செறிந்த தமிழர் வரலாற்றில் ஒண்டிவீரன் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் அமைச்சர்கள் மரிய வில்சன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். ஆங்கிலேய படைகளுக்கு அடிபணிய மறுத்து அவர்களை அடித்து விரட்டிய ஒப்பில்லா வீரத்திற்கு சொந்தக்காரரான ஒண்டிவீரன் நினைவு நாளில் அவரது தியாகத்தை போற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அதிமுக MLA-க்கள் 21 பேர் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்ட சபாநாயகரின் உத்தரவுக்கு எதிரான பொதுநல வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் சபாநாயகரின் முடிவு சரி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காவிரி நடுவர் மன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை பலவீனப்படுத்த கர்நாடக நடத்தும் சதியை நம்பி தமிழக அரசு ஏமாந்துவிடக் கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 22, 23 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் மத்திய அமைச்சர்களின் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்தார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடாமல் 2 பத்திகளை மட்டும் பாடுவதற்கான காங்கிரஸ் செயற்குழுவின் முடிவு தேச விரோதமானது மட்டுமல்ல, சட்டத்தை வெளிப்படையாக மீறும் செயல் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். மும்மொழி கொள்கை அவசரமாக அமல்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. 3வது மொழி 6ஆம் வகுப்பிலிருந்தே இது தேவையா என்றும், போதிய ஆசிரியர்கள் இன்றி 23 மொழிகளை எப்படி சாத்தியமாக்க முடியும் என்றும் கேட்டுள்ளது. டெல்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. டெல்லி போராட்டம் குறித்து விசாரணை நடத்த முன்னாள் நீதிபதி சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை சுப்ரீம் கோர்ட் அமைத்துள்ளது. தெலங்கானா நல்கொண்டாவில் பள்ளி முதல்வர் கொல்லப்பட்ட வழக்கில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகையையொட்டி அரசு மதுபான ஊழியர்களுக்கு ரூபாய் 1.05 லட்சம் போனஸ் வழங்கப்படுகிறது. தற்காலிக பணியாளர்களுக்கு ரூபாய் 6,250 ஊக்கத்தொகை, தனியார் மூலம் பணியமர்த்தப்பட்ட பாதுகாவலர்களுக்கு ரூபாய் 13,000 வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக ஏராளமான கப்பல்கள் அமெரிக்க கடற்படை உதவியுடன் பாதுகாப்பாக கடந்து செல்கின்றன. ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் இருந்தாலும் அமெரிக்க கடற்படை அந்த பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது என ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தேசிய கடன் 3,822 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் நிதி நெருக்கடி அபாயம் ஏற்படும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர்.
தமிழகத்தில் ரத்து செய்யப்பட்ட அனைத்து பேருந்து சேவைகளையும் உடனடியாக மீண்டும் இயக்குவதோடு பேருந்து சேவைகளை குறைக்கும் முடிவையும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் முன்பே அடுத்தடுத்து தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசின் நாடகம் அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் தாவேக அரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல் கொள்முதலுக்கு விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குவதாக திமுக எம்எல்ஏ கோபி செழியன் சட்டசபையில் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் வெங்கடரமணன் லஞ்சம் வாங்கியவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் என்றார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் பிரதமர் மோடியின் போட்டோவை வைக்க வேண்டுமென பாரதிய ஜனதா எம்எல்ஏ போஜராஜன் கோரிக்கை விடுத்தார். நிரந்தர சபாநாயகர் இல்லாததால் பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த போராட்டத்தை தற்காலிக சபாநாயகர் அன்பழகனின் பேச்சுவார்த்தையை அடுத்து திமுக திரும்ப பெற்றுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும். ஆனால் தற்போதைய முதல்வர் ரங்கசாமிக்கு அந்த தைரியம் இல்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கான ஊதியம் அதிகமாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஊதிய உயர்வும் தமிழகத்தில்தான் அதிகம் என சட்டசபையில் அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்தார். வேலுநாச்சியாரை போல பூமியிலிருந்து சீறி பாய்ந்து சிவகங்கை மாவட்டத்துக்காக பல்வேறு சிறப்பான கருத்துக்களை பேசினீர்கள் என தாவேக எம்எல்ஏ குழந்தை ராணியை சபாநாயகர் பிரபாகர் பாராட்டினார். தமிழகத்தில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் எவ்வளவோ இருக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு கடன் வாங்கி கார் வழங்குவதா என நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிற்சாலை ஆய்வு விவகாரத்தில் ஏற்கனவே முடிந்த விவகாரத்தை முன்வைத்து போராட்டம் நடத்துவது குறித்து அமைச்சர் கீர்த்தனா மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இடையே சட்டசபையில் காரசார வார்த்தை போர் ஏற்பட்டது. காங்கிரஸ் எம்பி ராகுல் 2029 பிரதமராகின்ற போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் என மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறினார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் சிவக்குமார் ஆகியோர் அருகருகே அமர்ந்திருந்தனர். மாணவர்கள் போராட்டத்தை தடுக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்துள்ளார். கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் தவறுதலாக சில வாசகங்கள் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்தார். தென் மாநில முதல்வர்கள் பங்கேற்க கோவளம் புறப்பட்ட முதல்வர் விஜய் உத்தண்டி பகுதியில் காத்திருந்த பொதுமக்களை காரில் இருந்து இறங்கி சந்தித்தார். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழக ரேஷன் கார்டுதாரர்களின் விவரங்கள் திருடு போக வாய்ப்புள்ளதால் இணையதளத்தில் பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்த வேண்டும் என தமிழக உணவு வழங்கல் துறையை மத்திய அரசு எச்சரித்துள்ளது. 94 வயதான பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தனுஷ்கோடிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் வறட்சி காரணமாக டெல்டாவில் 80%க்கும் அதிகமான குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு நிலங்கள் தரிசாக மாறியுள்ளன. பயிர் காப்பீட்டுத் தொகை பெறவும் மிக குறைந்த கிராமங்களே தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் உள்ள எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில் படப்பிடிப்புகள் மற்றும் அரங்குகளை பயன்படுத்துவதற்கான வாடகை கட்டணம் 50% குறைக்கப்பட்டுள்ளது. தமிழக திரைப்படத்துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் படப்பிடிப்புகளை அதிகரிக்க செய்யும் நோக்கத்திலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சகோதரர் மனைவியை தாக்கியதாக அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது ஹைகோர்ட். வழக்கை ரத்து செய்ய விருப்பம் இல்லை என சகோதரர் மனைவி திட்டவட்டமாக கூறிவிட்டனர். வருகையில்லா ஆவணப்பதிவு தொடர்பான அரசாணையை எதிர்த்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டதால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆவணப்பதிவு சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடர சென்னை ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் நம்பியூர் சாலையில் சேயூர் போலீசார் நடத்திய சோதனையில்
உரிமமின்றி நாட்டு துப்பாக்கி எடுத்து வந்த 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, 50 பால்ரஸ் குண்டுகள், தோட்டார் அவைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவசாய கூலி தொழிலாளி அன்பழகனுக்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றம் 45 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 5000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மேல இளங்குளத்தில் சிறுமிகள் 4 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாதிரியார் ஆப்ரகாமுக்கு போக்சோ சிறப்பு கோர்ட் தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டது. பெரம்பலூர் மாவட்டம் துங்கபுரம் உதவி மின் பொறியாளர் ரகுராமன் வீடு கட்ட தற்காலிக மின் இணைப்பு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரத்தில் அடமான நகைகளை வங்கிகளிலிருந்து ஏலம் எடுத்து அதிக பணத்திற்கு விற்பனை செய்து பணம் தருவதாக ரூபாய் 15 கோடி மோசடி செய்த நபர் மீது பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இஸ்லாமாபாத்தில் இந்திய தூதரகம் முன்பிருந்த பாதுகாப்பு தடுப்புகளை பாகிஸ்தான் அகற்றியதன் எதிரொலியாக டெல்லியில் அந்நாட்டு தூதரகம் முன்பிருந்த தடுப்புச் சுவர்களை போலீசார் புல்டோசரில் இடித்து அகற்றினர். தங்களது பெயரில் ஏற்கனவே அதிகபட்ச வரம்பான 9 சிம் கார்டுகளை வைத்துள்ள பயனர்களுக்கு இனி புதிதாக சிம் கார்டு வழங்கக்கூடாது என தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. டெல்லி கலவர வழக்கில் திகார் சிறையில் ஆயுள் தண்டனையை அனுபவித்து வந்த காங்கிரஸ் முன்னாள் MP சஜ்ஜன்குமார் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 80. தங்கள் நிலம், உழைப்பு, மின் கட்டணம், இடுபொருட்கள் என செலவு செய்த விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. கேரளாவை போல விலை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்க வேண்டும் என சட்டசபையில் சௌமியா அன்புமணி கோரிக்கை விடுத்தார். ஒரு மாதத்தில் 4 முறைக்கு மேல் வங்கிகளில் இருந்து பணம் எடுத்தால் அடுத்த பணம் எடுக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 15 ரூபாய் பிளஸ் GST கட்டணமாக விதிக்கப்படும் என்று SBI வங்கி அறிவித்துள்ளது. குஜராத்தின் கார்வடி கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 7 பேர் பலியாகினர். 18 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தில் வந்தே பாரத் ரயில் முதன்முறையாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. முன்னதாக இந்த பாதையில் 75 முதல் 85 கிலோமீட்டர் வேகம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது. அயோத்தி ராமர் கோயில் பிரசாதம் என கூறி சாதாரண இனிப்புகளை விற்ற வழக்கில் அமேசான் நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. மணிப்பூரில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்து வருவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்காக சுமார் 12,500 ஏக்கர் வனப்பகுதி பயன்படுத்தப்படும். மொத்தம் 8.90 லட்சம் மரங்கள் வெட்டப்படும் என கர்நாடக அரசின் புதிய திட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உப கோயிலான வெயிலுகந்தம்மன் கோயிலில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் செப்டம்பர் 17 நடக்கிறது. செப்டம்பர் 6 முதல் கும்பாபிஷேகம் தொடர்பான பூஜைகளும், செப்டம்பர் 11 முதல் 17 காலை வரை யாகசாலை பூஜையும் நடக்கிறது. திருப்பணிகளுக்காக உபயதாரர்கள் மூலம் 21 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் நல்ல நட்புறவு கொண்டுள்ளேன். இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் நல்லுறவை ஏற்படுத்த இந்த ஆண்டிலேயே அவரை சந்திக்க ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உள்ளேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நடிகை ஜாஸ்மின் தமிழில் வானம், ஜில்ஜங் ஜக் படங்களில் நடித்தார். ஹிந்தியில் இயக்குனர் ரோஹித் ஷெட்டியின் சாகச நிகழ்ச்சியில் இவரும் ஒரு போட்டியாளராக பங்கேற்றார். நீர் மற்றும் வான்வழி சாகச சவாலின் போது எதிர்பாராத விதமாக இவருக்கு தலையில் அடிபட்டது. உடனடியாக மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொண்டார். இருப்பினும் அவர் தற்காலிக நினைவாற்றலை இழந்துள்ளார். இது பற்றி ஜாஸ்மின் கூறுகையில், சாகசம் நடந்தபோது என்ன நடந்தது என்றே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அனுபவத்தின் ஒரு பகுதி கூட எனக்கு நினைவில் இல்லை என்றார். ரஜினியின் ஜெயிலர் படத்தில் காவாலையா பாடலுக்கு நடிகை தமன்னா ஆடினார். இந்த பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. ஜெயிலர் 2விலும் இப்படியான ஒரு பாடலை அமைத்துள்ளனர். அல்ல பொலேலோ என்ற அந்த பாடல் நாளை வெளியாகிறது. இதற்கான ப்ரோமோ வெளியானது. அதில் நடிகை பூர்ணா நடனமாடி உள்ளார். தமன்னா போன்று பூர்ணாவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்பது பாடல் வெளியானதும் தெரிந்துவிடும். மலையாள நடிகையான பார்வதி தமிழை தாண்டி ஹிந்தியிலும் ஓரிரு படங்களில் நடித்துள்ளார். இப்போது மீண்டும் ஒரு பட வாய்ப்பு வந்துள்ளது. ஷிமித் அமீன் இயக்கும் கேப்டன் இந்தியா என்ற படத்தில் கார்த்திக் ஆரியன் ஜோடியாக இவர் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார்.
இதில் கார்த்திக் விமானியாக நடிக்கிறார். ஆக்ஷன் கலந்த சஸ்பென்ஸ் படமாக உருவாகிறது. நடிகை ராஷ்மிகா மைசா படத்தில் நடித்தபோது இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்கிறார். நீச்சல் குளத்தில் ஒரு பந்தை நாய் ஒன்று பிடிக்க முயல்கிறது, ஆனால் முடியவில்லை. இந்த வீடியோவை பதிவிட்டு ஒவ்வொரு நாளும் என் கண் முன்னால் இனிப்பு மற்றும் சுவையான பதார்த்தங்களை சுற்றி பார்க்கும்போது இதுதான் எனக்கு நடக்கிறது என தனக்கு விருப்பமான உணவை சாப்பிட முடியாத வருத்தத்தை குறிப்பிட்டுள்ளார் ராஷ்மிகா. நடிகர் மோகன்லால் தற்போது அதிமனோகரம் என்ற படத்தில் நடிக்கிறார். இதை தருண்மூர்த்தி இயக்குகிறார். சபரிமலை பின்னணியில் இதன் படப்பிடிப்பு நடக்கிறது. இதை அடுத்து அவர் நடிக்க உள்ள படங்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி பிரியதர்ஷன் இயக்கும் 100வது படம் சத்யன் அந்திகாடு, அனுப் சத்யன், ஜூட் ஆண்டனி ஜோசப், திலீப் போத்தன், விஷ்ணு மோகன் ஆகிய இயக்குநர்களின் படங்களில் நடிக்க உள்ளார். சினிமா படங்களை விட வெப் சீரிஸில் கவனம் ஈர்த்தவர் நடிகை அனுமோல். இப்போது குரு சோமசுந்தரத்துடன் பாரிஸ் கஃபே படத்தில் நடித்துள்ளார். சரத் சீலன் இயக்கியுள்ளார். அனுமோல் கூறுகையில், தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான விஷயத்தை இப்படத்தில் பேசியுள்ளோம். சமூகத்திற்கு தேவையான படங்களை மட்டுமே தேர்வு செய்து நடிக்கிறேன். இதுவும் அப்படியான படமே. இயக்குனரின் தெளிவும் நம்பிக்கையும் எனக்கு கூடுதல் பலத்தை தந்தது என்றார்.